கிராம்ஸியோவில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கான ட்ராக்கிங் கோடு கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து தான் நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும். அப்போ தான் உங்களுடைய ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ட்ராக்கிங் கோடை எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கிராப்ஸியோ சைட் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 3 லைன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளான்ஸ் போய்ட்டு பிளான்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கரண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்லாட்டு. ஈவினிங் 7 PM மார்னிங் 6 AM வரையும் இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கணும். ஒரு ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அந்த டைமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போது இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இமேஜையும் டவுன்லோட் பண்ணணும், அந்த லிங்க்கையும் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கான ட்ராக்கிங் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்கிங் கோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்த ட்ராக்கிங் கோடு இன்னொருத்தருக்கு வராது. ஸோ கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இந்த ட்ராக்கிங் கோடை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ட்ராக்கிங் கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணியும் நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஸோ அப்போ இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி லிங்க் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதை ஸ்டேட்டஸாக வைக்கணும். ஆட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த போஸ்டர் ஷோ பண்ணும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் ஏ கேப்ஷனில் நமக்கான ட்ராக்கிங் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு லிங்க் காப்பி பண்ணியிருந்தாலும் அந்த லிங்க்கையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுறேன். இப்போது என்னுடைய ஸ்டேட்டஸை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அது கீழே நான் கொடுத்த ட்ராக்கிங் கோட் 41 34 22 இருக்குது. நான் கொடுத்த லிங்க்கும் இருக்குது. இப்போ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஸ்லாட் 6 AM முடியுது. அப்போது என் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்லாட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீஷன் ரிக்வெஸ்ட்டில் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராக்கிங் கோட் அப்படிங்கிறத கட்டாயமாக போடணும். தேங்க்யூ.